உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அவங்க பால் பணியாரம் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமே அமாவாசைக்கு சாமி கும்பிடும் போது அதையும் செய்து வச்சுட்டு சாமி கும்பிடுங்க. ஓம் பூர்புவஸ்வஹ தக்ஷவீதுர்வரெண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். பாரதி, என்ன பண்றீங்க? ஏன்பா இவ்வளவு கோவப்படுற? உன் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை தானே செஞ்சுட்டு இருக்கோம். யோ, எந்திரிச்சு வெளியே போயா. யாருக்கு சம்பிரதாயம் செய்யறது? உயிரோட இருக்கும்போது கொல்ல வேண்டியது, அப்புறம் உட்காந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதா? யோ, இப்ப வெளிய போறியா இல்ல உனக்கு நான் காரியம் பண்ணவா? நேக்கு எதுக்கு இதெல்லாம் வம்பு? கடவுளே, எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ண நீங்க யாருங்க? இந்த அக்கறை எங்க அம்மா இங்க வந்தப்போ உங்களுக்கு இருந்திருக்கணும். அப்ப துரத்தி விட்டுட்டு இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? என்ன செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா? அது என்ன, அது இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? கோடி கோடியா பணம் இருந்தோம் பெத்த புள்ளியோட வீட்டுக்கு வந்து இருக்க முடியாம தெரு தெருவா அலையிற வலி உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா வாழும்போதுதான் நிம்மதியா வாழல, சாகும் போது கூட நிம்மதியா சாகல. அவங்க என்ன அனாதையா? ஹாஸ்பிட்டல்ல எப்படி கடந்தாங்க தெரியுமா? உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க செஞ்ச தப்ப சரி பண்ணிட்டு வரும்போது இங்க எல்லாமே மாறி இருக்கும்னு. அப்புறம் நீங்க சரி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா? நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டீங்களே, நான் உங்களை மன்னிச்சிருவேன். ஆனா எங்க அம்மா உங்களால திருப்பி தர முடியுமா? சொல்லுங்க, திருப்பி தர முடியுமா? உங்களோட கோபம் தான் இப்ப என்ன அனாதையாக்கி நிக்க வச்சிருக்கு. துவைச்ச உடனே போறதுக்கு கோபங்கிறது துணியில ஒட்டின கரை இல்ல, அது மனசுல இருக்கிற வடு. அது இருக்கிற வரைக்கும் உங்களையும் அது வாழ விடாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் வாழ விடாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.